இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லொல்லு சபால இருந்து நரசிம்மா மூவி இது ஸ்பூஃப் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? யாருன்னே தெரியல, ஜீவாவா அது? வீட்டுல இருந்தவங்க எல்லாம் எதுக்காக போன் பண்ணி இங்க வர சொன்ன தெரியுமா? எதுக்கு சார்? இன்னைக்கு ஆபீஸ் லீவு, எல்லாரும் வீட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, யாரும் ஆபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்றதுக்கு தான் வர சொன்னேன். நானும் ரகசியத்துல போன்ல சொல்லக்கூடாது. சண்டே லீவ்ன்றது நானும் ரகசியம். வெளியே சொன்னா செருப்பாடியாது. அது போன் கிட்ட சொன்னேன். என்ன பார்த்தா இன்ச்சு வாங்கி மாதிரிதா. பாகிஸ்தான் தீவிரவாதியை இந்த சீடியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எப்பா சீடி கொடுத்தா எப்படி பாக்குறது? போய் டிவி எல்லாம் வாங்கிட்டு வந்தா மட்டும் எங்க போட்டு பாக்குறது? எங்க வீட்டுல பொண்டாட்டு பிள்ளைங்களாக்கும் பெரிய பிரச்சனை. என் ரூமு ஃப்ரீயாதான் இருக்குது, அங்க வேணா போய் போட்டு பாக்கலாம். பாகிஸ்தான் தீவிரவாதினா பல சீடியா கொடுத்து அனுப்பிச்சுக்கிறான். ஊர் ரூம் காலியா இருக்குன்ற இந்த பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாம் வீட்டுல இருக்காங்க. முக்கியமான விஷயமா இருக்கும், கம்ப்யூட்டர்ல சொருவி பாருங்க. சொருவி பாருங்க. என்னாச்சு? மியூட்ல போயிடுச்சு. இந்த படம்லாம் எனக்கு பயங்கரமா பிடிக்கும். தியேட்டர்லேயே 2 வாட்டி போய் பார்த்தேன். எனக்கு அந்த வயசுல எப்போ நான் 4th 5th படித்தேன். அலெக்சாண்டர் செக்யூரிட்டிலாம் ஃபுல் டைட் பண்ண சொன்ன பண்ணிட்டீங்களா? இந்த அலெக்சாண்டர் கிட்ட ஒரு வேலை கொடுத்தா செய்யாம இருப்பானா? சீதா சரக்கா டைட் பண்ண சொன்னதுக்கு என்னங்க கூட்டு நேரத்துல ஃபுல்லா குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க. நீங்க தானே செக்யூரிட்டியை டைட் பண்ண சொன்னீங்க, அதான் எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து ஃபுல் டைட் பண்ணுங்க. என்ன இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கா? நீ கூட இருந்து என்னையா பண்ணிருக்க? ஐயா, இவனை செக்யூரிட்டியை டைட் பண்ண சொன்னீங்க, என்ன பாம்ப் ஸ்குவாட டைட் பண்ண சொன்னீங்க. நல்லா மொடா குடிகாரங்களா இருக்கிறாங்க, எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் குஸ்தி பத்தலன்றாங்க. டைட்டு ஆகல, கையில காசை குத்து செங்கல்பட்டு போய் சாராயம் அடிக்கிறான். அனுப்பி வச்சிட்டீங்களே, பாம் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். பாம் வெடிக்கும் போது டவால் ஒரு சவுண்ட் கேட்கும். ஐடியா. பாம் வெடிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். மூணு பேரும் குத்துக்கள் ஆட்டமா நின்றுகிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. யாருன்னா நீ? சிம்மா. போஸ்ட் பெய்டு சிம்மா இல்ல ப்ரீபெய்டு சிம்மா? சிம்மா. அப்படி ஒரு சிம்மா. அவுட் கோயிங் எவ்வளோ? நிமிஷத்துக்கு 10 பைசா. டேய் சிம்மா நரசிம்மாடா. சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உள்ள நீ பாட்டுக்கு போறிய என்ன இருக்கு தெரியுமா? பாம் இருக்குடா. என்னது பாம் வச்சிருக்காங்களா? சார் இது சிபிஐ ஆபீஸ் தானே? எஸ். சிபிஐ ஆபீஸுக்கு 9 மணிக்கு பாம் வைக்க வரதா நான் தானே சொல்லியிருந்தேன். எனக்கு முன்னாடி யார் பாம் வச்சிருப்பா? அப்ப இந்த பாம் என்ன பண்றது? கார்த்திகை தீபத்துக்கு வை வெடிக்கும். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பாம் வைக்க போறேன்னு போன் பண்ணுவதா முன்னாடிங்க புடிங்க. புடிங்கன்றல அட அட வாய்ஸ் வந்து என்னையா அந்த நரசிம்மா எல்லா உண்மையும் சொல்லிட்டானா? எங்க சொன்னா? நீங்க சொன்ன மாதிரி 8 மணி நேரம் ஐஸ் மேல படுக்க வச்சு ஃபுல்லா டார்ச்சர் பண்ணோம். கொஞ்சம் கூட உண்மையை சொல்லாம ஜாலியா சிரிச்சுக்கிறான். வாட்? ஐஸ் மேல படுக்க வச்சு சிரிச்சுட்டு இருக்கானா? ஐ காண்ட் பிலீவ் இட். கம் ஆன். ஐஸ்வர்யா போட்டோ மாதிரியா? அதான் போல
பாட்டு தான் தெரிஞ்சு போச்சு நினைச்சேன்டா. இவனை ஐஸ் மேல படுக்க வைக்க சொன்னா என்ன அது? What is this? ஐஸ்வர்யா சார் நாங்கெல்லாம் செல்லமா ஐஸ் ஐஸ் தான் கூப்பிடுவோம் அதான் மேல படுக்க வச்சிட்டேன். வேற ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். சாக்கா அலெக்சாண்டர் இவனுக்கு சாக் கொடுங்க. சாக்கு கொடுக்குறாரு. சாக்கு ஏன் வெறும் சாக்கு கொடுக்கல? இதுல அரிசி பருப்பு தனியா எல்லாத்தையும் போட்டு அவர் அப்படிதான் சொன்னாரு சாக்கு கொடுங்க. சாக்கு கொடுன்றீங்க இப்ப அரிசி பருப்புலாம் கட்டி கொடுன்றீங்க. ஒரு மனுஷன் எத்தனை தடவை கடைக்கு போயிட்டு வருது? நான் இன்னொரு வாட்டி கடைக்கு போனா குறைச்சி போறியா? காசு கொடுத்து சார் நான் போயிட்டு வரேன். Bloody idiot. இவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க சொன்னேன். போ. காப்பிரைட் போல இருக்கு. கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷங்களுக்கு தான் சாக்கடிக்கும். இந்த நரசிம்மாவை தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். நீ இப்படியா பேசிண்டா பாக்குற ஜனங்களுக்கு போர் அடிக்கும். சும்மாடா. என்ன சார் இவன் கரண்ட் சாக்கு கொடுத்து கண்ணு மாதிரி உட்காந்துக்கிறான். ஆமா சார் இந்த மாதிரி யாரும் உலகத்துல பார்த்ததே இல்ல. ஒண்ணு மாதிரி ஆளும் நான் உலகத்துல பார்த்ததே இல்ல. சுவிட்சே போடாம வெறும் வயிறு வச்சு ஆட்டினா எப்படி கரண்ட் ஷாக் அடிக்கும்? சுவிட்ச போடுறா. ஐயோ மிஸ்டர் தம்புரா நாங்க சிபிஐ ரமேஷ் ஏப்பா போய் சொல்றேன். நம்ம எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன வரும்? எங்க வர சொல்றீங்க? சரி புச்சவன வாய முண்டு கம்ப்ளீட்டா. மிஸ்டர் தம்புரா உங்களை ஓணம் பண்டிகை அன்னைக்கு ஒருத்த கொலை பண்ண போறோம். தென்னங்கொலை சாவடிக்க வரையா? சாதம் படிக்க வரணும். எங்கள் இடத்தில் ஆல்ரெடி 3 கேட்டகரிகள் பணியில் உண்டு. பணியில இருந்தா சொட்டு வாங்கி கொடு. சொட்டையா? இவன சொட்டல்ல வெள்ளே கொண்டே உண்டு. வள்ளியோட கொண்டா வள்ளிகிட்ட கொடுக்க வேண்டியதானே? அதையா நீ வச்சிருக்கிற? அதே மாதிரியா மாதிரி இவ்வளவு பேரு கொண்டியே வச்சிருக்கானே எப்படி அவனுக்கு காது கேட்கும்? யோ உன்ன நரசிம்மன் ஒருத்த கொலை பண்ண வரா கேட்டா கிட்டா பொறுவிடுவா கத்தியாங்க. கிட்ட போட்டாங்க. கத்துலதான் வருது. ஏப்பா காட்டுல இருந்து சிங்கம் தப்பிச்சு வந்துருச்சு. கையில தூக்கி போடு. காட்டுல இருக்கிற சிங்கம் மொத்தமா நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு. என்னைக்குடா காட்டுல இருக்க சிங்கம் நகநட்டெல்லாம் போட்டு வந்திருக்கு. நான் வீட்டுல இருந்து வரேன்டா விடுங்கடா. நெக்லஸ் எல்லாம் போட்டுக்குது. இது பொம்பளை சிங்கம் தான். சரி புச்சல பொம்பளை தள்ளி போயிடலான்ட்டாங்க. பொண்டாட்டிக்கிட்ட சிலிம்பி சப் பண்ற மாதிரி பண்ண கண்ட இடத்துல கட்சி வச்சோம் கண்ட மாடுவேன். யார பாக்குற பொம்பளை சிங்கம் சொன்னா நான் ஆம்பளை சிங்கம்டா. ஓ அப்ப வண்டலூர்ல இருந்து தப்பிச்சுட்டு வந்த ஆம்பளை சிங்கம் நீதானா? ஏய் நான் வண்டலூர்ல இருந்து தப்பிச்ச சிங்கம் இல்லடா. பெரம்பூர்ல இருந்து ட்ரெயின்ல வர தமிழ் சிங்கம்டா. தமிழ் சிங்கம்னா தமிழ் பொண்ணுங்க கற்ப பத்தி என்ன நினைக்கிறேன்? தமிழ் பொண்ணுங்க மட்டுமா கருப்பு? வெஸ்ட் இண்டீஸ் பொண்ணுங்க கருப்பு, ஆப்பிரிக்கா பொண்ணுங்க கருப்பு. இவ்வளவு ஏன் நம்ம ஊரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்பு தாண்டா. டொயம் டொயம். கற்ப பத்தி கேட்டா கருப்பு கலரை பத்தி சொல்றா. தமிழ்நாட்டு பொண்ணுங்க கற்ப பத்தி தெரியுமா? நான் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டா போதுமே. சிங்கம் கற்ப பத்தி தப்பா பேசிருச்சுன்னு காட்டுல வந்து போராட்டம் பண்ணுவீங்க, கோர்ட்ல கேஸ் போடுவீங்க, சிங்கத்து மேலே முட்டை தக்காளி எல்லாம் அடிப்பீங்க. போதுண்டா சாமி ஆள விடுங்கடா. சொல்லிக்கிறேன் எங்களை எவ்வளவு கூட்டிக் கொண்டு போகுது? தவறு திருத்திக்கிறீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போல
கடத்திக்கிட்டு போறேன். அரே பாகல், क्या सोच रहा है बदमाश? கடத்துறதா இருந்தா கடலே கடத்துவாங்க, இல்ல வேன்லே கடத்துவாங்க. இப்படி 200 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன். ஐ கான்ட் வாக் பட்பாஸ். எங்களே தான் ஒரு ஆட்டோல கூட்டிட்டு போய். இவங்க சொல்றது சரிதான். இந்தப்பா ஆட்டோ. அட ஒன்னே தான்ப்பா, நில்லுங்கிறல்ல. வாங்கடா வாங்கடா. இந்தப்பா ஆட்டோ, திரிசூல மலை வரைக்கும் போகணும். போலாம், 3 பேர் தான் ஏத்த முடியும். என்னது 3 பேரை தான் ஏத்துவியா? எனக்கே 3 பேர் இருக்கு. நரசிம்மான்னு ஒரு பேரு, கேப்டன் ஒரு பேரு, புரட்சி கலைஞர்னு ஒரு பேரு. அப்படின்னா என்ன மட்டும் தான் ஏத்துவியா? ஐயா என்ன பொச்சல இல்லையே, 3 பேர் தான் ஏத்துவேன். இப்ப என்ன பண்றது? சரி, நீங்க 3 பேர் ஆட்டோல போங்க, நான் பின்னாடியே ஓடியாந்துறேன். ஏறுங்கடா வேகமா. அட, நாம இவங்களை கடத்திட்டுலாம் வந்தோம், இப்படி தனியா விட்டு தப்பிக்க விட்டோமே. இந்தப்பா ஆட்டோ. அட ஒன்னே தான்ப்பா. அட நில்லுங்க. அட நில்லுப்பா. அட ஆச்சு. அட நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எங்க தப்பிச்சு போயிருப்பீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். அது எப்படி நாங்க தப்பிச்சு போனாங்க? ஆட்டோ காசு 150 ரூபாய் நாங்க எல்லாம் கொடுக்கணும். அதுதான் நீ வந்த பின்னே ஆட்டோக்கு காசு கொடுத்து தப்பிச்சு போலாம் பிளான் செஞ்சோம். ஏண்டா சரியோ? சபாஸ்ரா, உங்களை மாதிரி முட்டாளுங்க இருக்க வரைக்கும் இந்த நரசிம்மா கிட்ட இருந்து ஒரு பய தப்பிக்க முடியாது. நரசிம்மா, எதுக்கு இவங்களை கடத்தின்னு வந்த? புரியல. கொல்ல போறேன். நீ கொலைக்கு போறதுக்கு அவங்களே எதுக்கு கூட்டு போற? அவங்க வீட்டுல கத்திக்கலாம் இல்லையா? ஏய், நான் கொல்லன்னு சொன்னது கொல்லைக்கு போற சொல்லலடா. இவங்களை கொலை பண்ண போறேன். நரசிம்மா, எதுக்கு எங்களை கொலை செய்யணும்? நாங்கள் என்ன செஞ்சது? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு துணை போயிருக்கீங்க. அடே பாவி, இருட்டா இருக்குதுன்னு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் துணை கூப்பிட்டாங்க. அதுக்கு துணைக்கு போனா நீ எங்களை இப்படி கடத்திட்டு வந்துட்டியே. ஏய், பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, தீவிரவாதிக்கு துணை போனா தப்பு தான். சரிப்பா, அந்த கொண்டையும் தடியும் தோண போனாங்க கட்டிக்கிட்டு வந்த. ஒண்ணுமே தெரியாத முருகு பேடு எடுத்து கட்டிக்கிட்டு வந்த. டேய், நான் என்ன கேன போயலாம்? தீவிரவாதிங்க சிபிஐக்கு எழுதி இந்த லெட்டர்ல முருகன் துணை எழுதி இருந்தது. அப்படின்னா இந்த முருகனும் துணை போனான்னு தானே அர்த்தம். அதனாலதான் இவனை கடத்திட்டு வந்தேன். நீ என்ன வேணாலும் கடத்து, ஆனா நாங்க நேரத்தை கடத்த மாட்டோம். எப்பா செல்லுல தான் ஃபுல் சார்ஜ் இருக்கா, அப்புறம் எதுக்கு நீ என்ன சார்ஜ் பண்ணி இடியட்? ஐ செட் ஷூட். என்ன சுட போறியா? சுடு. நரசிம்மாவை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க மிஸ்டர் ராணா. என்னடா இது? ஒரு வாட்டி சுடும்போது ரிவர்ஸ்ல நீச்சல் அடிக்கிறான். குண்டு போடாம இந்த உலகத்துல நரசிம்மாவை சுடுறதுக்கு இன்னும் குண்டே கண்டுபிடிக்கல. ராணா, இவன் குறி வேணா தப்பலாம், என் குறி தப்பல தப்பா. இப்போ அவரை சுட போறோம். அலெக்சாண்டர், don't shoot. அட நீ சும்மா இரு, இப்போ பாரு. வேணாம் சொன்னது சுடாத. என்னடா சுடாதன்றா? சுடுவண்டா. கோணமால குறி வச்சு பக்கத்துல இருக்கிறவன சுடுவேன் தெரிஞ்சுதான் சுடவானா தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நரசிம்மாவை சுடத்துக்குள்ள என்ன சுத்திட்டியாடா? வேணாம், வேலைக்காரங்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு உனக்கு தெரியலப்பா. டே அலெக்சாண்டர், ராணாவை பார்த்து குறிவை, பக்கத்துல இருக்கிற நரசிம்மா அவுட் ஆயிடுவான். ஓகே போச்சு. ராணா, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு. கரெக்டா நரசிம்மாவை சுடுவான். முதல்ல தோல்ல சுட்டா, அப்புறம் நெஞ்சில சுட்டா, அடுத்து எங்க சுட போறது? ஓ அவ்வளவுதானா?
நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படம் அப்போ தியேட்டர்ல நான் 5th 6th அந்த டைம்ல தான் பார்த்தேன். 2 வாட்டி கூட்டு போனாங்க. டிவில தான் பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு அந்த அந்த தீம் மியூசிக்கே பிடிக்கும். பயங்கரமா இந்த இப்போ ஓட்டலாம். ஆனா அப்போ அந்த டைம்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த ரகுவரன் அதை இது பண்ணும்போது அதெல்லாம் பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கும் அந்த படம். அதே பயங்கரமா அவங்க நக்கல் பண்ணி செமையா எடுத்திருக்காங்க. ஆமா சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.